ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அத்தன்டிக் சவுத். சிக்கன் சிந்தாமணி பண்ணுறக்கு ஒரு ப்ரெஷர் குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்து ஹீட் பண்ணிவிட்டு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா பொரிய விட்டுறலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் நான் ஒரு 10 வரமிளகாவை 2 கிள்ளி சீட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்திக்கலாம். மிளகா ரொம்ப வறுபடுறதுக்கு முன்னாடி 1/2 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த டிஷ்ஷில் நம்ம எந்த விதமான மசாலாவும் சேர்த்து பண்ண போகிறதில்ல. சிம்பிள் இன்க்ரீடியன்ஸை வச்சு பண்ணாலும் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஒரு குட்டி தக்காளியை கட் பண்ணி இது கூட சேர்த்திக்கலாம். இது கொங்கு ரீஜியனில் ரொம்ப ஃபேமஸான ஒரு டிஷ்ஷு. தக்காளி ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம சிக்கனோட சேர்த்து மறுபடியும் வேக வைக்க போகிறோம். 1/2 கிலோ அளவுக்கு நாட்டுக்கோழியை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்திக்கலாம். ஒரிஜினல் ரெசிப்பியில் நாட்டுக்கோழி சேர்த்து தான் பண்ணுவாங்க. இப்போ 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்திக்கலாம். மஞ்சத்தூள் உப்பு சிக்கனில் நல்லா கோட் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் இந்த ரெசிப்பியை ப்ராய்லரில் வேணாலும் ட்ரை பண்ணலாம், ஆனால் நாட்டுக்கோழி சேர்த்து பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். மஞ்சத்தூள் உப்பு நல்லா கோட் ஆகிடுச்சு. இப்போ ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு சிக்கனில் இருக்க தண்ணியெல்லாம் வெளியில் வர வரைக்கும் வேக வச்சுக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சிக்கன்லேருந்து தண்ணியெல்லாம் நல்லா வெளியில் வந்திருக்கு. இப்போ சிக்கன் வேகிறதுக்கு தேவையான அளவு மட்டும் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திடலாம். ரொம்ப தண்ணி சேர்த்திட்டோன்னா கடைசியில் சிக்கன் ட்ரை ஆகிற வரைக்கும் ரொம்ப நேரம் குக் பண்ணிகிட்டு இருக்க வேண்டியது இருக்கும். அதனால் அளவாக சேர்த்திக்கலாம். இப்போ குக்கரை மூடி வச்சு நான் எடுத்துருக்க சிக்கனுக்கு 5 விசில் அளவு குக் பண்ணால் போதும். நீங்கள் உங்கள் சிக்கனுக்கு தகுந்த மாதிரி விசில் விட்டுக்கோங்க. 5 விசில் குக் பண்ணிவிட்டு ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் அப்படியே விட்டுறலாம். ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போது சிக்கனில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா எவாப்ரேட் ஆகி ட்ரை ஆகி வர வரைக்கும் நம்ம குக் பண்ணணும். இடையில அப்பப்போ கலந்து விட்டுக்கோங்க. இப்போ சிக்கன் நல்லா ட்ரை ஆகி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம சிக்கன் சிந்தாமணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.